சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th அக்கௌண்டன்சிக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கு பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்படி பண்ணால் மட்டும் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சில குட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பாருங்கள், அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் ஃபார்ம்டு பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் பிரின்சிபல் ஆஃப் டேஸ். வித்ட்ராவல் ஆஃப் கேஷ் ஃப்ரம் பிஸ்னஸ் பை த ப்ராப்பர்ட்டி ஷுட் பி கிரெடிட்டட் டு டேஸ். அப்படியே 1 மார்க் பாருங்கள். ஃபுல்லாக படித்தா டைம் பத்தாது. அப்படியே பாஸ் பண்ணி வச்சு பொறுமையாக பார்க்குறத கூட பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 11லேருந்து 18 வரையும் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து 19, 20. அடுத்து 2 மார்க் பாருங்கள். 21லேருந்து 30 வரையும். 30 உங்களுக்கு கம்பல்சரி அதை எழுதாகணும். ஆப்ஷனே கிடையாது, விட முடியாது உங்களால். ஓகேவா? 30 மீதிகளை கூட நீங்கள் வெட்டலாம். ஆப்ஷன் இருக்குது. வாட் இஸ் மீன் போஸ்டிங், மீன் பை போஸ்டிங், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அக்கௌண்டிங்கு, பர்சனல் அக்கௌண்ட் கிளாசிஃபிகேஷன், இதெல்லாம் ஈஸி. இப்போ 30 எழுதாகணும், ஆப்ஷனே கிடையாது. பேங்க் ரெகக்னேஷன் ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் 29 இதெல்லாம். அடுத்து 31 37 வரையும் பாருங்கள். முப்பத்தொன்று 32 37 வரையும் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து 38 39 40. கம்பல்சரி எழுதாகணும், சாய்ஸில் விட முடியாது. ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். நான் ஒரு 5 மார்க்ஸ் 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறேன். நீங்கள் பாஸ் பேஜ் கூட பொறுமையாக பாருங்கள். ஏன்னா கொஸ்டின்லாம் பெருசாக இருக்கும். ரொம்ப நேரம் அதே பேஜை வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? வீடியோ லென்த் வர போயிட்டே இருக்கும். ஸோ 41 ஃபஸ்ட்டு ஏபி பாருங்கள். ஸோ 2 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறேன். அப்படியே பாஸ் பேஜ் கூட பொறுமையாக பாருங்கள். அடுத்து 42 ஏபி பாருங்கள். அடுத்து 43 பாருங்கள். அடுத்து 44 பாருங்கள் ஏபி. டிஸ்டிங்விஷன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ தியரி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்து 45 பாருங்கள். 45 46 ரெண்டுமே ஒட்டுக்கா இருக்குது. அப்படியே பாருங்கள். ஸ்டேட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கோடிங் மெத்தட்ஸ். வாட் இஸ் அன் அக்கௌண்ட் கிளாஸிஃபை த அக்கௌண்ட்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். தொடர்ந்து 3 தியரி இருக்குது பார்த்தீங்கன்னா. 45 பியில் தியரி இருக்குது. இப்போ 46 ரெண்டுமே தியரியாக இருக்குது. இப்போ 47 பாருங்கள். ஏபி ரெண்டுமே சம்ஸ் தான். ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எடுத்து வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான அடுத்தடுத்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.